நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்கள், விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறது மகாகவி பாரதியாரோட வாக்கு. உழவுக்கு மரியாதை செய்கிற நாள் பொங்கல், தை திருநாள். தொழிலுக்கு மரியாதை செய்கிற நாள் ஆயுத பூஜை, ஆயத்த பூஜை. நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த வேலையுடைய அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமானோம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், ஏற்கனவே நிறைய தடவை சொன்னது தான், இருந்தாலும் இப்போ சொல்லாமல் எப்போ சொல்ல முடியும். ஜப்பானில் சரஸ்வதி வழிபாடு பென்சைட்டுங்கிற பேரில் நடந்துட்டுருக்கு. BENZAITEN. எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியும், ஆனால் அந்த பென்சைட்டுங்கிற வார்த்தைக்கான ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக தெரில, ஏன்னா அது ஜப்பான் மொழியாச்சு. ஸோ பென்சைட்டுங்கிற பேரில் சரஸ்வதி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே விட ஜப்பானில் சரஸ்வதி கோவில்கள் அதிகமாக, சரஸ்வதி வழிபாடு அதிகமாக. தொழில் புரட்சியில் உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய ஜப்பானில் இந்தியாவை விட சரஸ்வதிக்கு அதிக விக்கிரகங்கள், கோவில்கள் ஜப்பானில் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அங்கேயும் ஆயுத பூஜையை ரொம்ப கிராண்டாக பண்ணுற ஒரிஜினல் நேட்டிவ் ஜப்பானீஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னென்னா, வர 9th அக்டோபர் நம்முடைய 108 நாள் பூஜை முடியுது. அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து அறுவடை, அதான் இந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பண்ண போகிறோம். 9th அக்டோபர் 108வது நாள் நைட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ண போகிறோம். 1000க்கும் மேற்பட்ட செந்தாமரை மலர்களால் லக்ஷ்மி தாயாரை பூஜை பண்ணி, அப்போ கோமதி சக்கரத்தை எல்லாம் நிறையா பூஜையில் வச்சு இது பண்ணி சங்கல்பம் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த கோமதி சக்கரத்தோட சிறப்பு என்னங்கிறது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருமாளுடைய சுதர்சன சக்கர சுழல் கோமதி சக்கரத்துக்கு நடுவில் இருக்கும். மணி அட்ராக்ஷனுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த மார்வாரி சேட்டு மாதிரியான இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு பார்த்தா, அவங்களோட பூஜை ரேக்கில் கூம்பு வடிவ சங்கு ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுதான் மோத்தி சங்கு, மகாமேரு சங்கு, முத்து சங்கு, இந்த மாதிரி பல பெயர்கள் உண்டு. இந்த ஸ்ரீசக்கரம் மகாமேருன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மகாமேரு அமைப்பில் இருக்கிறதுனால அதுக்கு மகாமேரு சங்குங்கிற பேர். இப்போ பெரும்பாலும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரகசிய வழிபாடாக இந்த மாதிரி பல தனாகர்ஷ்ண பொருட்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்குள்ள குடும்ப ஒத்துமையும் அப்படி இருக்கும், பணத்திலையும் சிறந்து விளங்குறாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி சில விசேஷமான தனாகர்ஷ்ண பொருட்கள். இதில் என்னென்னா, புஷ்பவனம் குப்சாமி அவர்கள் இருக்கார்ல, பிரபலமான நாட்டுப்புற பாடகர். அவரோட மனைவியார் அனிதா குப்சாமி மேடம் வீகா மார்ட்டுங்கிற பேரில் இதெல்லாம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம 2020 ஆகஸ்டில் இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் பூஜை பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ நம்மகிட்ட வர கஸ்டமர் சில பேர் சொன்னாங்க, நீங்கள் வீகா மார்ட் மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ எனக்கு வீகா மார்ட்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அனிதா குப்சாமி மேடம் தெரியும். ஏன்னா அவங்களோட நாட்டுப்புற கச்சேரியெலாம் நான் லைவாக பார்த்துருக்கேன். அப்புறமா யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்த உடனே நமக்கும் கோமதி சக்கரத்தை பற்றி நிறையா விஷயங்கள் தெரியும்னாலும் அவங்க இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்கக்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க பல ஜென்ரேஷனாக இந்த மாதிரியான பூஜைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அனிதா குப்சாமி மேடம் காஸ்ட்லியான சில்க் சாரிலேருந்து ஆரம்பித்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு ஒரு 100, 200, ஏன் 1000 பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோமதி சக்கரத்தை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. அவங்க எந்த மாதிரி தனாகர்ஷ்ண பொருட்களெல்லாம் பண்ணதுனால பலன் அடைஞ்சாங்களோ, அவங்களுக்கு மணி அட்ராக்ஷன் கிடைச்சதோ, அந்த பலன் எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிற மோட்டோவில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ விஜயதசமி வேற இன்னும் 2 நாளில் வரப்போகிறதுங்கிறதுனால காட் ஃபாதர் மாதிரி நான் இப்போ நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கான காட் மதர் வழிகாட்டி அப்படின்னு அவங்கள சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். 9th அக்டோபர் நம்ம ஸ்பெஷல் பூஜை பண்ண போகிறோம். அப்படி பண்ணதுக்கப்புறம் 10th அக்டோபர்லேருந்து நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் 16 கோமதி சக்கரங்கள் கொண்ட ஒரு செட்டு ஃப்ரீ. அது என்ன 16னா, 16 வகையான செல்வங்கள், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும்னு அபிராம பட்டர் ரொம்ப அழகா பட்டியலிடுறார். லட்சுமியில மொத்தம் 16 வடிவங்கள் இருக்கு. சோடசலட்சுமி, ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, மேதாலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, பாக்கியலட்சுமி, கீர்த்தியலட்சுமி, ஆரோக்கியலட்சுமி, சித்தலட்சுமி, சௌந்தரியலட்சுமி, சாம்ராஜ்யலட்சுமி, மகாலட்சுமின்னு 16.
அதை 8 அஷ்டலட்சுமின்னு சுருக்கிட்டோம். இந்த 16 கோமதி சக்கரங்களை வச்சு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகன்னு லட்சுமியோட மூலமந்திரத்தை 16 தடவை சொல்லி இந்த கோமதி சக்கரங்கள் மேல கொஞ்சம் புஷ்பங்களை தூவினாலே நமக்கு சோடச லட்சுமி கடாட்சம்ங்கிறது ஆக்டிவ் ஆகும். அது தவிர சோடசலட்சுமி ஸ்லோகம்னு ஒன்று இருக்கு. ஆதிலட்சுமி நமஸ்தே அஸ்து பரபிரம்மஸ்வரூபிணி யசோதேகி தனம் தேகி சர்வ காமாம்சதேகிமே, இப்படி ஒவ்வொரு லட்சுமிக்கும் இருக்கு. அதையும் சொன்னா வீடியோ இன்னும் லென்த் ஆகிடும். நம்ம ஏற்கனவே சோடசலட்சுமி ஸ்லோகம் வீடியோவே தனியாக போட்டிருக்கோம். ஸோ அது மறுபடியும் இன்னொரு தடவை ரீஷேர் பண்ணுறேன். கரெக்டாக இந்த அக்டோபர் 9 பூஜை கிட்ட வரப்போ சோடசலட்சுமி ஸ்லோக வீடியோ மறுபடியும் தனியாக அப்லோட் செய்யப்படும். இப்போ என்னன்னா இந்த சோடசலட்சுமி ஸ்லோகம் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி, அப்புறம் அதுக்கும் முன்னாடி இந்த வராக கவசம் மாதிரியான முக்கியமான மந்திரங்கள்லாம் சொல்லி 9th அக்டோபர் பூஜை பண்ண போகிறது. 10th அக்டோபர்லேருந்து இந்த 16 கோமதி சக்கரங்கள் கொண்ட ஒரு செட்டு நம்மகிட்ட டைரெக்டாக வாங்கிக்கலாம். கொரியர்லேயும் அனுப்புவோம். அந்த கோமதி சக்கரத்துக்கான மந்திரங்கள் என்னென்னலாம் சிம்பிள் மந்திரம் சொல்லணுமோ அதையும் கூட சேர்த்து தருவோம். வெறும் நீங்கள் இதை வீட்டில் வச்சா ஒரு ஷோகேஸ் பீஸு. அதுக்குரிய பாஸ்வேர்ட்ஸை தான் இந்த மந்திரங்களை தினமும் சொல்லணும். சொன்னாதான் ஆக்டிவ் ஆகும். இது எப்படின்னா அக்டோபர் 10லேருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் 30 வரைக்கும் கோமதி சக்கரம் ஃப்ரீ. என்ன ப்ராடக்ட் நேரில் வாங்கினாலும் சரி, கொரியரில் வாங்கினாலும் சரி, கோமதி சக்கர செட்டு ஃப்ரீயாக கொடுக்கப்படும். அதே சமயம் தீபாவளிக்குள்ள கோமதி சக்கரம் வேணும்னு நினைக்கிறவங்க 9th அக்டோபருக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணணும். நம்மகிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க. முக்கியமாக இந்த மாதிரி தனாகர்ஷ்ண பொருட்கள்னா இந்த மகாமேரு சங்குங்கிற மோத்தி சங்கு, அது 500 rupees வரும். கோமதி சக்கரத்தோட வேல்யூ 200 rupees. அதை இப்போ காம்ப்ளிமெண்ட்டாக தரோம். ஸோ அதுக்கு ப்ரைஸ் இது பண்ண முடியாது. அப்புறம் வைஜெயந்தி மாலைனா 150, கருங்காலி மாலைனா 400, கருங்காலி மாலையில் இந்த ஜெர்மன் சில்வர் கருங்காலி மாலைன்னு இப்போ பண்ணியிருக்கோம் 700. அதே மாதிரி செங்கருங்காலி மாலை 600 rupees. ஸோ இந்த தீபாவளி முடிகிற வரைக்கும் ஏற்கனவே கருங்காலி மாலை ஜெர்மன் சில்வர் 1000 rupees மாலை 700 rupeesனு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். அது இந்த அக்டோபரும் இந்த ஆஃபர் கண்டினியூ ஆகும். நவம்பர்லேருந்து 1000 rupees ஆகும் கருங்காலி மாலை ஜெர்மன் சில்வர். இப்போதைக்கு 700 தான். அதை தவிர நிதி கணபதி, லட்சுமி கணபதி மந்திர உரியேற்றப்பட்ட அத்தி பிள்ளையார், அப்புறம் துர்கா கணபதி மந்திர உரியேற்றப்பட்ட கருங்காலி பிள்ளையார், வராகர் நம்முடைய முக்கியமான இஷ்ட தெய்வம். அவர் தான் வம்சவிருத்தி, குழந்தை பாக்கியம், எல்லாத்துக்கும் பூமி சம்மந்தப்பட்ட யோகத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. பிராஸ் வராகரில் மந்திர உரி ஏற்றி தரும். அவர் 1500. வராகர் வாங்குறவங்களுக்கு சாலக்கிராமம் காம்ப்ளிமெண்ட்டு. அப்புறம் கருங்காலி கருடாழ்வார், கருட பஞ்சாட்சரி, கருட மாலா மந்திரம்லாம் உரியேற்றி தரும். இந்த கருங்காலி கருடாழ்வார் அபயாசத்தோடு இருப்பார். இந்த கருட வழிபாடு நடக்கிற இடத்துல ராகு கேது மாதிரி சர்ப்பதோஷமாக இருக்கட்டும், சனிதோஷ பாதிப்பாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துதோஷ பிரச்சனை, பிளாக் மேஜிக் மாதிரியான பிரச்சனை, இப்படி எப்படி இருந்தாலும் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருடாழ்வார். அப்புறம் லாவா ஸ்டோன் மாலை, ஜுவாலாமுகி மாலைன்னு கூட சொல்லுவாங்க, எரிமலை கல். அதில் அவ்வளோ ரிச் மினரல்ஸ் இருக்குது. நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். இது இருக்கிற இடத்துல எந்த நெகட்டிவ் எனர்ஜி வேலை செய்யாது. இந்த மாதிரி நம்ம ஒரு 100 ப்ராடக்ட்ஸு செலக்டிவாக பண்ணுறோம். 50 ரூபாய் மதிப்புள்ள ஜவ்வாது சென்ட்லேருந்து ஆரம்பித்து அதிகபட்சம் 3000 ரூபாய் மதிப்புள்ள இந்த கருங்காலி கருடாழ்வார் செட்டு வித் 23 பக்க மந்திர புத்தகம், ஓமபஸ்கத்தோட எல்லாம் சேர்த்து தருவோம். இந்த மாதிரி நம்ம நிறையா ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு எல்லாமே அதுக்குரிய பூஜைகளை ப்ராப்பராக பண்ணி செலக்டடாக கொடுத்துட்டுருக்கோம். இன்னொன்று, இந்த கொரியர் மூலமாக அந்த கோமதி சக்கரத்தை தீபாவளிக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு 9th அக்டோபருக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா தீபாவளி நெருங்க போஸ்ட் ஆஃபீஸு, கொரியர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் அவங்களும் மனுஷங்க தானே, லீவ் போட்டு கொஞ்சம் பிஃபராகவே பாதி பேர் ஊருக்கு போயிடுவாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ மேன் பவர் மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரதுனால கொஞ்சம் போஸ்ட்டு கொரியர் முன்ன பின்ன டிலே தான் ஆகும். எதுக்கு சொல்கிறேன்னா, திடீர்னு 17th அக்டோபர் இல்லைனா 18th அக்டோபர் எனக்கு ஃபோன் மெசேஜ் பண்ணி நாளைக்கே எனக்கு பார்சல் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கொரியர் மூலமாக அதை ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9th கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏற்கனவே கோமதி சக்கரம் நம்மகிட்ட வாங்கினவங்க கூட இப்போ இந்த ஸ்பெஷல் பூஜையில் வைக்க போகிற கோமதி சக்கரத்தை ரிசீவ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். இந்த 16 செட்டு கோமதி சக்கரத்தை பூஜையில் வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் வைக்கிற லாக்கர் மாதிரியான இதுலேயும் அதை வைக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சின்ன பூஜையை பண்ணால், அந்த மந்திரங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணால் முழுமையான பலன்கிறது வரும். ஸோ தீபாவளி டயத்தில் நம்ம பண்ணக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜைக்கு மகத்தான ஆற்றல் உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை இந்த மாதிரி மகாமேரு சங்கு, கோமதி சக்கரம், இல்லைனா லக்ஷ்மி குபேர யந்திரம் ரொம்ப ஸ்பெஷலாக 1 அடி நீளம் இருக்கக்கூடிய மாமர பலகையில் லக்ஷ்மி குபேர யந்திரம், லக்ஷ்மி குபேர நம்பர்
லக்ஷ்மி குபேர ஐஸ்வர்ய கோலம் 3த்தோட சேர்த்து தரும். 2000 ஆண்டுகளை கடந்த பழமையான எங்க சொந்த ஊர் அரியஸ்நல்லூர் சிவன் கோவில். அங்க குபேரன் கையால பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்கு. குபேரனுக்கு அங்க தனி விக்கிரகம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிவன் குபேரன் கிட்ட எல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்த லக்ஷ்மி குபேர யந்திரம், அதுவும் 500 தான். இப்படி எல்லாமே நம்மகிட்ட வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை கொரியர்லேயோ இல்லை டைரெக்டாவோ வாங்கிக்கலாம். ஸோ கொரியரில் இந்த கோமதி சக்கரத்தை ரிசீவ் பண்ணோம், அதோட சில ப்ராடக்ட்ஸ் சேர்த்து வேணும்னு நினைக்கிறவங்க 9th அக்டோபருக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிட்டா பெட்டர். அதுக்கப்புறம் நாளைக்கு ஆயுத பூஜைங்கிறதுனால ஆஃபீஸ் லீவு, அதனால் நாளைக்கு யாரும் டைரெக்டாக வந்துட வேணாம். அதே மாதிரி தீபாவளி மாதிரியான நாட்களில் நம்ம ஆஃபீஸ் இயங்காது. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. விஜயதசமி இன்னைக்கு கண்டிப்பாக நம்முடைய ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுறவங்க 8838886460 அப்படிங்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணியோ இல்லை இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டோம், அப்புறம் உங்களுக்கு தேவையானதை டைரெக்டாக இல்லை கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அல்லவை தேய அறம் பெருகட்டும், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.